வணக்கம் நண்பர்களே. குருவாழ்வு குருவே துணை. அன்பார்ந்த யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கும் எண்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இப்போ நமக்கும் மனிதருக்கும் நம்பருக்கும், அதாவது எண்களுக்கும் என்ன சம்பந்தம்? அன்றைய காலகட்டங்களில் நமக்கு பெயர் என்று ஒன்று வைத்து அதை நம்ம எழுதும்போது அந்த பெயர்களில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் நமக்கு கிரகங்களாக நம்மளுக்கு பேசும் அப்படின்றத எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இந்த எண்களும் மனிதர்களும் எப்படி இது கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இன்றைய கால அளவில் நம்ம எல்லோருமே எண்களாக நம்மளை மாற்றிக்கிட்டு வர்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம ஒரு ஆதார் கார்டு வாங்குகிறோம் அப்படின்னாலும் நமக்கு அங்கே வேல்யூவேஷன் இல்லை. நம்மளுடைய அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த எண்களுக்கு தான் அங்கே மதிப்புகள் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பெயரை விட அங்கே அந்த நம்பர்கள், அதை வச்சு தான் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஆதார் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆதார் கார்டுக்குள்ளே போகிறதுக்கு கூட ஓடிபி அப்படின்ற எண்ணை நம்மளுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அளித்து அதில் இருக்கக்கூடிய அந்த எண் என்ன என்றதை பார்த்து அதுக்குள்ளே தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே நம்ம போக முடியும். அப்போ ஒவ்வொன்றுலேயுமே இந்த மாதிரி எண்களை நம்மளை எண்களாக நம்மளை மாற்றிட்டாங்க, அப்படித்தான் சொல்ல முடியும். அப்போ எண்களாக நம்மளை மாற்றும்போது அங்கே எண்கள் என்ற கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைக்கும். அப்போ அந்த எண்களுக்கு உண்டான கிரகங்கள் யார் யார் என்று பார்த்தீங்கன்னாக்கும் அதுதான் நம்மளை அங்கே வேலை செய்ய வைக்கும். அப்போ நம்மளுக்கு அறியாமலேயே, நம்மளுக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அதையெல்லாம் நம்ம எடுக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நமக்கு வரக்கூடிய அந்த ஆதார் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. அவர்கள் எந்த நம்பரை நம்மளுக்கு நிர்ணயம் பண்ணுறாங்களோ அந்த நம்பர் தான் நம்மளுக்கு வரும். எனக்கு இந்த நம்பர் தான் வேணும் அப்படின்னு யாருமே அங்கே வாங்க முடியாது. அப்போ அந்த எண்கள் என்னமோ அந்த எண்களுக்கு உண்டான கிரக நிலைகள், கிரகங்கள் அங்கே பேசும். இதுவே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எண்களையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது தான் இதோட தாக்கம். அப்போ இந்த எண்களை, அதாவது நமக்கு வரக்கூடிய எண்கள், அது எந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது சரியில்லாத எண்களாக இருந்தாலும் நமக்கு வந்த விதி கொடுப்பினையும் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பெயரில் வரக்கூடிய கிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிய வரும். இப்போ ஒரு பெயர் வைத்து அந்த பெயரில் இருக்கக்கூடிய கடைசி முடிவு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த எண் அந்த நபருக்கு அங்கே பேசும். அப்போ 29 அப்படின்னு அந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த 29க்கு என்ன நம்பர்களோ அந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் அந்த ஜாதகர் அனுபவிப்பார். அப்போ அதுவே நம்பர்கள் சரியில்லாமல் அங்கே அமையும் போது அந்த ஜாதகர் அந்த எந்த நம்பர் வருகிறதோ அந்த நம்பரை சார்ந்த பலன்களை அனுபவிப்பார். அப்போ இதற்கெல்லாம் நம்ம சரியான நம்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகநாதன்களை வைத்து அதை நாம் சரியாக பயன்படுத்தினோமானால் நம்மளுடைய அந்த எண்கள் அப்படின்றது நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதன் பிறகு நம்ம ஒவ்வொன்றிலையும் நம்ம எண்களாக நம்ம எதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ, வாழ்க்கையில் நம்ம எதை எண்களாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அதையெல்லாம் நல்ல எண்களாக மாற்றி பயன்படுத்தணும். ஒரு செல்ஃபோன் எண்ணாக இருக்கட்டும், ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும், அடுத்ததாக அதாவது பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும், அடுத்ததாக இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம எண்களை நம்ம சரிப்படுத்த வேண்டும். அப்படி சரிப்படுத்தி அதை நாம் சரியாக கொண்டு அதை பயன்படுத்தும் போதும் அதோட வேலைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அது நல்ல எண்களாக மாற்றி செய்யும்போது நற்பலன்களை தரும்.
அதுவே சரியில்லாத எண்களை நாம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோமானால் அங்கே தீய பலன்களை கொடுக்கும். இந்த எண்களை வைத்து இந்த அளவுக்கு நம்ம பேச முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% பேசலாம். எண்கள் 100% அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நம்பரை வைத்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னாக்கும் அது அங்கே கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கும் அந்த எண்கள் அவர்கள் அதிக நாட்கள் பயன்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அப்போ எண்களை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுக்கு வேலை செய்யும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் ஏவி பாலா.